ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் இந்த காலைவேளையில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். டான் டிவி தயாரித்து வழங்கின இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இந்த நாள் ஒரு இனிய நாளாய், ஒரு இன்பமான நாளாய் இருக்க நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட வேதாகமத்தினுடைய 3வது புத்தகமாகிய லேவியராகமம் அதிலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க ஆசைப்படுகிறேன். 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். வேதத்தில் தெய்வம் நாம் எப்படி இருக்கணும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஆசைலாம் நாம் அவரை போல மாறணும்னு சொல்லி. இன்றைக்கு அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்திருக்கிறேன் என்று. அவனுடைய ஆசையை பாருங்கள். எந்த அப்பாவுக்கும் எந்த அம்மாவுக்கும் பிள்ளைகள் தங்களை போல மாறணும் என்று தான் ஆசை. பிறக்கும்போதே அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம், பிள்ளை என்ன மாதிரி இருக்குது, அப்பா மாதிரி இருக்குது, அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்லி. அதே போல் நம்மை உண்டாக்கின தெய்வத்துக்கு ஒரு ஆசை, நம்ம எல்லாரும் அவரை போல் இருக்கணும்னு சொல்லி. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணுறோம், மற்றவங்களோட ஒத்து பார்க்குறோம். நான் அவனோட தப்பு பண்ணிட்டேனா, இவனோட தப்பு பண்ணிட்டேனா, நான் ஒன்றும் அவங்கள விட குறைச்சவங்க இல்லை என்று சொல்லி மற்றவர்களோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது தவறு. நாம் ஒப்பிட வேண்டியவர் ஒருவர் தான், தெய்வம். அவரோடு நம்மை ஒப்பிடுவோம். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நானும் பரிசுத்தமாக இருக்கிறேனா? என் பேச்சு, என் பார்வை, நான் கேட்பது, சிந்திப்பது, செய்வது, நடப்பது இதெல்லாம் தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு ஏற்றதாக, தேவனுக்கு உகந்ததாக, தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேனா என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் சொன்னார், நான் உங்களை பரிசுத்தமாக ஏற்படுத்தினேன் என்று சொல்லி. நம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தெய்வம் இல்லாமல் நமக்கு பரிசுத்தம் இல்லை. இன்றைக்கு அநேகர் நல்லா வாழணும், உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அப்படி ஆசைகள் நிறைவேறுவதில்லை. ஏன் தெரியுமா? அதை தனியாக தாங்களாக செய்ய நினைக்கிறார்கள். அது முடியவே முடியாது. தெய்வத்தின் ஒத்தாசை இல்லாமல் நாம் தெய்வத்தை போல மாறவே முடியாது. ஆகையால் முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, அவர் பரிசுத்தர். இரண்டாவதாக, அவர்தாமே நம்மை பரிசுத்தமாய் மாற்றுவாராக. ஆகவே நாம் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு பரிசுத்தம் தார். இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது பெரிய ஒரு சவால். ஆனாலும் கூட அவருடைய உதவியோடு அதை நாம் செய்ய முடியும். மிருகங்களைப் போல் வாழ்வது வேதனையான காரியம். தெய்வத்தை போல் வாழ ஒரு சவாலை தேவன் நமக்கு தருகிறார். என்னை போல வாழுங்கள், பரிசுத்தமாக இருங்கள் என்று அவர் அதுக்கு உதவி செய்வார். உதவியை கேட்போம். தெய்வமே எனக்கு உதவி செய்யும் என்று அவர் பரிசுத்தம் தருவார். சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார். ஏன்? அவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பையும் பரிசுத்தத்தையும் தருவதற்கு. அதை பெற்றுக்கொள்வோம். பிள்ளைகளே, வாலிபர்களே, பெரியோரே, முதியோரே, பரிசுத்தம் நமக்கு ஆசீர்வாதம். பரிசுத்த நிலைமையில் நீ பேசுகிற வார்த்தைகள் நிறைவேறும். நீ பரிசுத்தமாக இருக்கும்போது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், பலன் தரும். பரிசுத்தமாக இருக்கும்போது உன் குடும்பம், உன் சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் மெய்யாகவே ஆசீர்வாதமாயிருப்பார். தெய்வம் நமக்கு செய்கிற இன்னொரு காரியம், பரிசுத்தத்தை தருகிறவர் மட்டுமல்ல, அந்த பரிசுத்தத்தை காப்பாற்றிக் கொள்ள, பரிசுத்த நிலைமையில் இருக்க தெய்வன் உங்களுக்கு உதவி செய்வார். இதுதான் இன்றைக்கு வாக்கு தத்தம். தெய்வம் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மாணவர்கள், வேலை செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் பண்ணுறது, வீட்டை கவனிக்கிற எல்லா நிலையில் நீ யாராக இருந்தாலும் நீங்கள் பரிசுத்தமாக இருப்பது மிக 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 அவசியம். உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய பரிசுத்த நாளாக இருக்கும். ஜெபிப்போம். நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையிலும் கூட குட்டி பிள்ளைகள், வாலி பிள்ளைகள், பெரியோர், முதியோராகி எல்லாரையும் உடைய அன்பு கரத்தில் தருகிறேன். தெய்வம் இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை வாழ வைப்பீராக. உடைய அன்பின் கரம் தாங்கிக் கொள்ளட்டும், ஏந்திக் கொள்ளட்டும், வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருக்கே செலுத்துகிறேன். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகள் நீங்கி போகட்டும், பாவ சாபங்கள் விலகி போகட்டும். ஆசீர்வதியும். தொழிலிலே உயர்த்தும், வேலையிலே உயர்த்தும், படிப்பிலே உயர்த்தும், ஆறுதல் படுத்தும், சுகப்படுத்தும், தேவைகளை சந்தியும் என்று சொல்லி ஜெபித்துவிடலை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும், உம்மை போல் இருக்கட்டும்.
பரிசுத்த குடும்பமாய், பரிசுத்த சமுதாயமாய், தேசமாய் இவர்கள் வாழட்டும் என்று சொல்லி நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.